guys, நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டாப்பிக்கில் தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டிசிபி/ஐபி மாடல் பற்றி சொல்ல போகிறேன். இப்போது இந்த டிசிபி/ஐபி மாடல்னா என்ன? டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அண்ட் இன்டர்நெட் ப்ரோட்டோகால், அதான் ஃபுல் ஃபார்ம்ஸ். டிசிபி வருது, ஐபி வருது. இப்போது இது கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட்டு வின்சர்ஃப் அண்ட் பாப் கான் 1970 கண்டுபிடிச்சாங்க. இப்போ இதுக்கு கண்டுபிடிச்ச ரீசன் என்னென்னா, இப்போ நார்மலாக இது ஓஎஸ்எல் லேயர் இருக்குல்ல, இப்போ ஓஎஸ்எல் லேயரில் நீ உலகத்தில் இருக்க எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பேர் பேசுகிறத தேர்ட் பார்ட்டிக்கும் தெரியும், தேர்ட் பார்ட்டிக்கு போகும் உங்கள் டேட்டா எல்லாம். ஸோ அது ஒரு ரீசன் ஓஎஸ்எல் மாடலில். ஸோ அப்படி ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு தெரியாமல் ஒரு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஒரு 2-3 பேர், இல்லைன்னா இப்போது நம்ம வாட்ஸ்அப் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்குது, அது எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் தேர்ட் பார்ட்டிக்கு தெரியாது. ப்ளஸ் இப்போ கூகுள் மீட் வச்சுக்கோங்க, கூகுள் மீட்டில் ஹோஸ்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் எந்த ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்ணலான்னு இருக்கிறானோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும் அவனால். ஸோ ஒரு ஹோஸ்ட்டு ஒரு எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷனுக்காக டிசிபி/ஐபி மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது கரண்ட் ஜென்ரேஷனில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் டிசிபி/ஐபி மாடல் தான் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா ஒரு செக்யூரிட்டி ஜாஸ்தி, ப்ளஸ் ஒரு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், ஸோ தேர்ட் பார்ட்டிக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட்லியாக எங்கே பார்த்தா டிசிபி/ஐபி மாடல் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இந்த டிசிபி/ஐபி மாடலோட லேயர்ஸ் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லேயரு, டிரான்ஸ்போர்ட் லேயரு, நெட்வொர்க் லேயர், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸு. சரி, இது பார்த்து ஓஎஸ்எல் லேயர் மாதிரி இருக்கே, அப்புறம் 2 சேம்னா சொன்னல, 2 சேம் இல்லை. அப்போ எதுக்கு இந்த பேரெல்லாம் வந்துருக்குன்னா, ஸோ நம்ம டிசிபி மாடல் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. மோஸ்ட்லி அந்த சில ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, சரி ஃபங்க்ஷன் ஆக மாட்டேன். ஸோ அது என்ன பண்ணுன்னா ஓஎஸ்எல் மாடலை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ஒரு டிசிபி மாடல் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கு தான் அதோட இப்போது இந்த அப்ளிகேஷன் ஓஎஸ்எல் மாடல் அப்ளிகேஷன் லேயரு, ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயரு, இந்த 3 லேயர்ஸும் ஒரே ஃபங்க்ஷனில் இருக்க மாதிரி ஒரு அப்ளிகேஷன் லேயரை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ இது ஒரு அப்ளிகேஷன் லேயர் இருக்கா. இப்போ இந்த அப்ளிகேஷன் லேயர் இப்போது கீழே நீங்கள் எழுதும்போது என்ன எழுதணுன்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணணும், இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணணும். ப்ரெசன்டேஷன் லேயரு, செஷன் லேயர் என்னென்ன பண்ணணும், ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த 3ஓட ஃபங்க்ஷனாலிட்டி சேர்த்து இந்த அப்ளிகேஷன் லேயராக டிசிபி/ஐபி மாடலில். இப்போது அப்ளிகேஷன் லேயரில் சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், ப்ரெசன்டேஷன் லேயரில் சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், செஷன் லேயரில் சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். எல்லா ப்ரோட்டோகால்ஸும் சேர்த்து ஒரு லேயர்னால் இந்த அப்ளிகேஷன் லேயர் டிசிபி/ஐபி மாடலில். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சேம். இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் தான், நெட்வொர்க் லேயருக்கு நெட்வொர்க் லேயர் தான். இப்போ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்னால் டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர். இந்த 2 லேயரோட ஃபங்க்ஷனாலிட்டி இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் வேலை செய்யும். ஸோ சேம் அப்படி தான் இப்போ ஓஎஸ்எல் மாடலில் இருக்குது. ஒரு லேயருக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி டிசிபி/ஐபி மாடலில் தான் இருக்கும். ஆனால் என் டிஃப்ரென்ஸ் என்ன, இப்போது ஓஎஸ்எல் மாடலில் ஓப்பன் சோர்ஸ் எங்கே வேணால் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் டிசிபி/ஐபி மாடலில் ஓன்லி ஓன்லி 2-3 மெம்பர்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ண முடியும், தேர்ட் பார்ட்டிக்கு தெரியாது. ப்ளஸ் என்னென்னா, இப்போது இங்கே 3 லேயர் சேர்த்தா இங்கே ஒரு லேயரு, இங்கே லாஸ்ட்டு 2 லேயர் சேர்த்தா இங்கே ஒரு லேயரு. ஸோ அப்படி தான், ஜஸ்ட் அங்கே இருக்க ப்ரோட்டோகால்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக ஓஎஸ்எல் லேயருக்கு டிசிபி மாடலுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, அதே சேம் ஃபங்க்ஷனாலிட்டி. ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா சொல்லியிருக்கேன்ல, இது ஓப்பன் சோர்ஸு, இது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், அவ்வளோதான் டிசிபி/ஐபி மாடல். தேங்க்யூ.